முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாகவே இன்று காலை முன்னிலையாகினார். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. சமூக சக்தி வறுமை ஒழிப்பு தேசிய திட்டத்திற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 25,000 மில்லியன் ரூபாய் நிதியில் இதுவரை 23,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வாழ்வாதார அபிவிருத்தி, உற்பத்தி, பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய சமூக அபிவிருத்தி சபைகளினால் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்காகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக சக்தி தேசிய திட்டத்தின் இதுவரை கால முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. கிராமப்புற வறுமையை ஒழிப்பது மற்றும் கிராமிய சமூகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் சமூக சக்தி தேசிய திட்டத்தின் முன்னேற்றத்தை இங்கு ஆராய்ந்த ஜனாதிபதி இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இது எந்தளவு பங்களிப்பு செய்கிறது என்பது குறித்து தொடர்ச்சியான மீளாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் இதுவரை 13,977 சமூக அபிவிருத்தி சபைகள் நிறுவி முடிக்கப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் அந்த சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். சமூக சக்தி தேசிய திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி பிரிவுகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சமூக அபிவிருத்தி சபை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் முன்னெடுக்கப்படும் பயிற்சி திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதியின் தலைமையில் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமானது. டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், மாத்தளை நகர அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரை. ප්‍රවේශකෙට අපේ රට ගේන්න නම් නීතියට යටත් වෙන්න ඕන, නීතියට බිය වෙන්න ඕන. නීතියට යටත් නොවන කිසිවෙක් ඉන්න බෑ. මොන බලය තිබුණද, මොන කාලයක් විරාජමාන වැජඹුණාද, මොන හස්තයන් තිබුණද ඒ කිසිව භාජනය කරන්නේ. මොකද අපිට අවශ්‍යයි අපේ රට වෙනස් පරිවර්තන ලක් කරන්න. ඒ නිසාද නීතිය හමුවට මම දන්නවා සාමාන්‍යයෙන් ඕනෑම පරීක්ෂණයේදී යම් කෙනෙක්ගේ නමක් කියවුණොත් එයාගෙන් කට උත්තරයක් ගන්න ඕන. එහෙම ගන්න ඕනේ නැද්ද? එහෙම ගන්න ඕන. ඒ කට උත්තරයක් ගැනීම යම් සිදුවීමක් පිළිබඳව පරීක්ෂණයකදී යම් කෙනෙක් පිළිබඳ නමක් කියවුණා නම් එයාගෙන් කට සාක්ෂියක් ගන්න ඕන. ඒ සාක්ෂියක් ගැනීම මහා ව්‍යසනයක් බවට පත් කරන සංස්කෘතියක් වෙන්න අපේ රටට අවශ්‍ය වෙන්නේ. එහෙනම් අපිව යම් සිදුවීමක් පිළිබඳ මා පිළිබඳ සඳහන් වෙලා තියෙන මගෙන් කට උත්තර ගන්න බැරිද? අපි නීතියට උඩින්ද නැහැ. නමුත් එවැනි සංස්කෘතියක් සමාජ මතයක් ගොඩනැගීම සඳහා උත්සාහයක් තිබෙනවා. මම ඔබට කියන්නේ අපි හැමදෙනාම මේ පරිවර්තනයට උර දෙන්න ඕන. අපිට යලි හැම කෙනාම නීති ඉදිරියේ සමාන වෙන, හැම කෙනාම නීතියට යටත් වෙන, හැම කෙනාම නීතියට බිය වෙන සමාජයක් අවශ්‍යයි. හැබැයි ඒකෙන් කිසිසේත්ම රාජ්‍ය නිලධාරීන්ට තමන්ගේ සීමාවන් ඇතුලේ වැඩ කිරීම සඳහා බාධාවක් හදන්නේ නැහැ. මම ඔබට එකක් කියන්න. නීතිය කිසිසේත්ම අසාධාරණව පරිගැනීමේ චේතනාවකින්, වෛරයෙන්, ක්‍රෝධයෙන් නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ.
නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ සාධාරණ. නීතිය සාධාරණ ක්‍රියාත්මක නොවන තැනක් තියෙනවා නම් අපට කියන්න. ඒ සඳහා නීතියෙම ඉඩ ප්‍රස්ථා තිබෙනවා. તો නීතිමය සුරක්ෂිත රටක් කියන්නේ ඒකයි. ඒක තමයි ශිෂ්ට සම්පන්න රාජ්‍යයක ප්‍රමිතීන් බවට පත් වෙන්නේ. හැබැයි ශිෂ්ට සම්පන්න නැත්තම් රාජ්‍ය අශිෂ්ටත් වෙන රාජ්‍යයක් ප්‍රාර්ථනා කරන්නේ නීතිය බිඳිමින් නීතියට උඩින් විරාජමාන වැජෙන්න පුළුවන්. නීතිය තමන් ළඟට ළඟා නොවීවි කියලා කල්පනා කරපු කණ්ඩායම් හිටියේ. ඒගොල්ලෝ නීතිය තමන්ගේ ළඟට එනකොට තමන්ට දරා ගන්න බෑ. තමන් හිටියේ නීතියට වඩා උඩින්. මිස් නීතිය ළඟට එයි කියලා කවදාවත් ඒගොල්ලෝ අපේක්ෂා කරේ නෑ. අපි නීතිය තරා තිරම නොබලා ඉතිහාසයේ විරාජමානභාවයේ මේ කිසිවක් නොහිතා නීතිය ක්‍රියාත්මක. ඒ පරිවර්තනය අපේ රට අවශ්‍යයි. 2570 ஸ்ரீ புத்த வருடத்தை முன்னிட்டு 2026 ஆண்டுக்கான அரச வெசாக் விழாவை மாத்தர தியகொட மிதல்லவெல்ல புராதான விஹாரையை மையப்படுத்தி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் குறித்த விசேட கலந்துரையாடல் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அதுன்னத்தி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அபித்தரிதே கல்யாண எனும் தொனிப்பொருளின் கீழ் 2026 மே 27 முதல் ஜூன் 1 திகதி வரை மாத்தறை நகரம் மற்றும் தியகொட மிதல்லவெல விஹாரையை மையமாக கொண்டு தக்ஷிணா பிரபா தேசிய வெசாக் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பௌத்த மறுமலர்ச்சியின் பிரதான மையங்களின் ஒன்றான மாத்தறை நகரம் புத்த சாசனத்தை ஒளிர்வித்த பல மகா சங்கத்தினர் உருவான புண்ணிய பூமியாகும். மாத்தறை நகரம் கவிதை மற்றும் தர்ம சாஸ்திர பணிகள் மூலம் தேசத்திற்கு வழங்கிய தர்ம செய்தி இன்றும் உயிரோட்டத்துடன் காணப்படுகிறது. எனவே கடந்த கால பௌத்த மரபுரிமையின் இணையற்ற பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்தவும் அந்த கம்பீரமான ஆன்மீக செய்தியை மீண்டும் தேசத்திற்கு நினைவுபடுத்தவும் இம்முறை தேசிய வெசாக் விழாவிற்காக மாத்தறை நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். தக்ஷிண பிரபா தேசிய வெசாக் விழா பிரதிபத்தி பூஜா மற்றும் ஆமிச பூஜா என 2 வளையங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளதுடன் மாத்தறை வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பகுதியை மையமாக கொண்டு பிரதிபத்தி பூஜா வளையமும் மாத்தறை நகரம் மற்றும் கடற்கரை பூங்காவை அண்டிய பகுதியில் ஆமிச பூஜா வளையமும் அமையவுள்ளன. இந்த வளையத்தில் நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலிருந்து கொண்டுவரப்படும் புனித தந்து தாது கண்காட்சி, பிரபலமான தேரர்களின் தர்ம போதனைகள் மற்றும் தர்ம கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன. அத்துடன் கவிதை வடிவிலான தர்ம போதனைகள் மற்றும் அன்னதான நிகழ்வுகள் உட்பட பல்வேறு மத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோட்டை சுவர் மற்றும் நகர மையத்தில் அமைக்கப்படும் பிரம்மாண்டமான தோரணங்கள் மற்றும் கடற்கரை பூங்காவில் நடைபெறும் ஆக்கப்பூர்வமான வெசாக் கூடுகள், போட்புரா தீவுக்கு அண்மித்த கடற்கரை பகுதியில் முப்படையினர் மற்றும் போலீசாரின் பக்தி பாடல் நிகழ்ச்சிகள், தென்னிலங்கையின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் பொம்மலாட்டங்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் இது பல சிறப்பான மற்றும் கவர்ச்சிகரமான அம்சங்களுடன் வண்ணமயமாக அமையவுள்ளது. வானில் தோன்றும் பௌத்த சின்னங்கள் மற்றும் கோலங்களை கொண்ட நவீன தொழில்நுட்ப காட்சி, தென்னிலங்கைக்கே உரிய பாரம்பரிய பொம்மலாட்டக்கலை ஊடாக ஜாதக கதைகளை வழங்குதல் மற்றும் LED திரைகள் மூலம் நகரம் முழுவதும் டிஜிட்டல் ஜாதக கதைகள் மற்றும் திரைப்படங்களை காட்சிப்படுத்தல் என்பன இடம்பெறவுள்ளன. வெசாக்கூடு திறந்த போட்டி மற்றும் பாடசாலை பிரிவு என 2 பிரிவுகளாகவும், பக்தி பாடல் போட்டிகள் அரச துறை மற்றும் பாடசாலை துறை என 2 பிரிவுகளாகவும் நடத்தப்படும். அத்துடன் படைப்பாற்றல் மற்றும் தரத்தை மதிப்பிடுவதற்காக நிபுணர் குழு ஒன்றின் மூலம் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். மே 27ஆம் தேதி அரச வெசாக் விழா ஆரம்பமாவதுடன் மே 30 வெசாக் பௌர்ணமி தினத்தில் அன்னதானம் உள்ளிட்ட மத வழிபாட்டு நிகழ்வுகளும் நடைபெறும். ஜூன் 1ஆம் தேதி அரச வெசாக் விழா நிறைவு பெறும். இது தொடர்பான ஏற்பாட்டு பணிகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இதற்காக பிரதேச செயலகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அரசு துறை, தனியார் துறை, முப்படைகள் மற்றும் போலீஸ் உட்பட அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த வெசாக் உற்சவத்தை வெற்றிகரமாக நடத்துவதுடன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி செயலாளர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். மாத்தறை மாவட்ட சாசன ரக்ஷ சபையின் மகா சங்கத்தினர், வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இல்யாஸ், ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டார, பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் RMG சேனாரத்ன மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், வர்த்தகர்கள், அனுசரணையாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். காலி தங்கெதிர டிக்சன் சந்தி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 7:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கார் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
காட்டு யானைகளுக்கு மாவட்ட எல்லைகள் இல்லை. கஹால்ல பல்லேக்கல பகுதியில் எழுந்துள்ள மனித யானை மோதல் குர்நாகல், புத்தளம், அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாடு முழுவதும் 70% யானைகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் வெளியே வாழ்கின்றன என்பதால் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மாவட்ட மட்டத்தில் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பது சிறந்தது. துறைசார் புத்திஜீவி நிபுணர்கள் குழுக்கள் முன்வைத்த தேசிய நில பயன்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வாழும் பகுதிகளில் காட்டு யானைகள் இருப்பது தொடர்பாக தீர்வுகள் அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இலங்கை காலநிலை பற்றிய பாராளுமன்ற மன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை காலநிலை பற்றிய பாராளுமன்றத்தின் இணைத் தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் LM அபேவிக்ரம் அவர்களும் பணியாற்றுகின்றனர். காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தனியாய கல்வி வலய பாடசாலைகளை நாளை முதல் மீண்டும் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்மாகாண ஆளுநரின் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தென்மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்த பத்திரன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே காய்ச்சல் பரவியதை அடுத்து தனியாய கல்வி வலயத்தில் உள்ள 4 பாடசாலைகள் கடந்த வியாழக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்பட்டன. குறித்த பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் 56 மாணவர்கள் இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளில் பாதுகாப்பான சுகாதார சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நீரை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண கல்வி செயலாளர் மேலும் தெரிவித்தார். මෙනින්ජයිටිස් කියන රෝගය ඇතිවන්නේ අපගේ මොලේ වටේ තියෙන පටකවල ඇතිවන ප්‍රදාහයක් හෝ ආසාදනයක් නිසා. ආසාදනයක් ඇතිවන්නේ බොහෝ විට බැක්ටීරියා නිසා. ඊටමත් දරුණු රෝගී තත්වයක්. ප්‍රදාහයක් ඇතිවන්නේ වෛරස් නිසා. දැනට දෙනියාය ප්‍රදේශයේ පවතින්නේ වෛරසයක් නිසා ඇතිවන මෙනින්ජි ප්‍රදාහය. ඒකට අපි කියනවා වෛරල් මෙනින්ජයිටිස් කියලා. මේ එතරම්ම බරපතල රෝගී තත්වයක් නොවේ. මේ රෝගේ වළක්වා ගන්නට අප කළ යුත්තේ උණු කර නිවාගත් ජලය පානය කරන්නට ඕන. ආහාරවල සුරක්ෂිතභාවය ආරක්ෂා කරගන්නට ඕන. හැකි සෑම අවස්ථාවකම විශේෂයෙන් සෙනග ගැවසෙන ස්ථානවල මුඛ ආවරණය පැළඳීමට උනන්දු විය යුතුමයි. ඒ වගේම තමයි මේ රෝගේ හැදුන කෙනෙක් සෑම විටම මුඛ ආවරණයක් පැළඳිය යුතුමයි. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான இறுதி முடிவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்குள் பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிவிக்க தவறினால் எதிர்க்கட்சியின் அனைத்து குழுக்களும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான கூட்டு போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை பழைய விருப்பு வாக்கு முறைமையின் கீழ் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ள நிலையில் இதனை திட்டமிட்டு தள்ளிப்போட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை மக்களுக்கான எதிர்க்கட்சி என்ற துணைப்பொருளில் விசேட ஊடகவியலாளர் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஆகியோரும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு டேம் வீதி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் திடீர் தீ பரவல் ஏற்பட்டது. டேம் வீதி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புதிய யோன் வீதி இலக்கம் 138 அமைந்துள்ள மெகாஸ்டார் என்ற 3 மாடி இலத்திரனியல் உபகரண விற்பனை நிலையத்தின் 3வது மாடியில் உள்ள களஞ்சி அறையிலேயே நேற்று மாலை 3:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக நேற்று 10 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தீ விபத்தில் ஏற்பட்ட சேத விவரங்களோ அல்லது தீ விபத்திற்கான காரணமோ இதுவரை கண்டறியப்படவில்லை. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு படையினர் கடும் முயற்சியில் ஈடுபட்டனர். போலீசாரும் தீயணைப்பு படையினரும் இணைந்து அந்த பகுதியின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தொடர்ந்தும் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமு, தென், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக வரும் நாட்களில் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும்.
இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவ மற்றும் கடற்சார் சமூகத்திடமும் கோரப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மேற்கு திசையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திசை இன்றியும் வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகம் மணிக்கு 25 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலி முதல் மாத்தறை ஊடாக அம்மந்தொட்ட வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும். காலி முதல் மாத்தறை ஊடாக அம்மந்தொட்ட வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. අපි ඉල්ලීමක් කෙරුවා මේ තියෙන ගල්වැටි මීටර් 20 දියමට දාලා දෙන්න කියලා. මේ ගල්වැටි කෙටි නිසා තමයි මූද දැන් ඇවිල්ලා තියෙන්නේ ගම ඇතුළට. මේ පාර කෝටි ගාණක් වන්නවා. කොච්චර වාහන යනවද? මේක ගියොත් කාරිය අපේ ගමෙන් කිසි ඇති වැඩක් එන්නේ නැහැ. කිසිම නිලධාරියෙක් කියලා බලන්නේ නැහැ. කවදාරි පාරේ යන ගම්ම ඉතින් අපිට ඉන්නයි සිද්ධ වෙන්නේ. இந்திய நடன கலைஞர்களின் கினஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் ஜூன் 14ஆம் தேதி கொழும்பு காளிமுக திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். இதுகுறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சங்கமம் 2026 கிண்ணமும் சாதனை நடன நிகழ்வை இலங்கை சங்கமில் லியா ஹாலிடேஸ் மற்றும் இந்திய சங்கமம் குளோபல் அகாடமி ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இந்நிகழ்வில் இந்திய சங்கமம் குளோபல் அகாடமி ஸ்தாபகர் கே தினேஷ்குமார் மற்றும் இலங்கை சங்கமில் லியா ஹாலிடேஸ் முகாமைத்துவ பணிப்பாளர் சுமாலி தசநாயக் ஆகியோர் நடன சாதனை குறித்தும் மேலும் விளக்கமளித்தனர். இந்த நிகழ்ச்சியானது இந்தியாவின் சங்கமம் குளோபல் அகாடமியும் சங்கமிலியா ஹாலிடேஸும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கின்னஸ் உலக சாதனை முயற்சி நிகழ்ச்சியை பற்றி முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்த அமைச்சர் அவர்களுடன் இதை பற்றி கலந்து ஆலோசித்தோம். அப்போ இந்த நாட்டில் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் இந்த பரதநாட்டியம் கின்னஸ் உலக சாதனை முயற்சியானது வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் நடக்க இருக்கிறது. මේක පැවැත්වෙන්නේ ජූනි මාසේ 14 වෙනිදා උදේ 6ට. උදේ 6 ඉඳලා භරතනාට්‍යම් ස්ටුඩන්ට්ස්ලා 5000ක් දේශීය සහ විදේශීය වශයෙන් එකතු වෙලා තමයි මේක පවත්වන්න යන්නේ. මේ සඳහා 10000ක පමණ ඔඩියන්ස් එකකුත් අපි බලාපොරොත්තු වෙනවා. මේ සඳහා ඇවිල්ලා ඔබලා මේකට දායකත්වය ලබන්න. එතකොට අපිට දැනගන්න පුළුවන් මේ උත්සවය කොහොමද සංචාරක ව්‍යාපාරයට සහ ලංකාවේ හෙරිටේජ් ටූරිසම් කියන එකට සහ කල්චරල් ටූරිසම් කියන එකට කොහොමද වැදගත් වෙන්නේ කියලා හැමෝටම ආරාධනා කරනවා මෙම ඉවෙන්ට් එකට සහභාගී වෙන්න කියලා. தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் சின்வத்ரா நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். தென்கிழக்காசிய நாடான தாய்லாந்து பிரதமராக கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை தக்ஷின் சின்வத்ரா பதவி வகித்து வந்தார். இவரது ஆட்சி மீது பல்வேறு ஊழல் புகார்கள் எழுந்தன. இதனால் வெளிநாடுகளில் இருந்தவாறே தாய்லாந்து அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். இதைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு தாய்லாந்து திரும்பிய தக்ஷின் சின்வத்ரா உச்ச நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் முந்தைய ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வயது மூப்பு, உடல்நிலை மற்றும் சிறையில் நன்னடத்தை ஆகிய காரணங்களால் தக்ஷின் சின்வத்ரா நேற்று விடுதலை செய்யப்பட்டார். ஈரானுடனான போர் நிறுத்தம் ஆபத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் அளித்த பதிலை தொடர்ந்து இருதரப்பினரும் இதுவரை பல பிரச்சினைகளில் ஒரு உடன்பாட்டிற்கு வர தவறிவிட்டனர். அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், போரில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அமெரிக்க கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்பதற்கான உத்தரவாதங்கள் மற்றும் ஈரானிய எண்ணெய் விற்பனையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ஈரான் கோரியுள்ளது. உலகில் 1/5 எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை கொண்டு செல்லும் மற்றும் தற்போது கப்பல் போக்குவரத்தில் மூடப்பட்டுள்ள ஓர்மோஸ் நீரிணையின் மீது தனது இறையாண்மையை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல கட்சித் தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார்.
IPL போட்டியின் 55வது போட்டி நேற்று செலியனில் நடைபெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையில் இந்த போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 210 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்தது. பஞ்சாப் அணி சார்பில் ஸ்ரேயாஸ் ஐயர் 59 ஓட்டங்களையும் பிரியானாஷ் அர்ரியா 56 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 211 என்ற வெற்றி இலக்குடன் களத்தில் துடுப்படுத்த ஆரம்பித்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓவர்களில் 216 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. அக்சர் பட்டேல் 56 ஓட்டங்களையும் டேவிட் மில்லர் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது.